நான் ஹைடெக் ஐஎஸ் அகாடமில இருந்து ஜான்சி பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் வந்து மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் எடுத்துருக்கிறேன். ஸோ சுருக்குக இப்போ நமக்கு நம்மளோட அகாடமில வந்து இப்போ நமக்கு வந்து குரூப் 2 குரூப் 4 இந்த ரெண்டுக்குமே வந்து எனக்கு கொஞ்ச நாள் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ நமக்கு மேபி ஜூலைல எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து போய்கிட்டே இருக்கு, நம்ம ப்ரொவைட் பண்றோம், ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும், நீங்க கால் பண்ணி டீடைல் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி சால்வ் பண்றது, ஏன்னா நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நமக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து நமக்கு 3 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து சாலிடா கண்டிப்பா வரும். ஸோ 3 to 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ எப்படி நம்ம இதை வந்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், சரிங்களா? ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இதுல 9th ரூல் அப்படின்னு நான் ஒன்று உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க போறேன். 9th ரூல்னா வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து 9th டேபிள் வந்து 9 அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர், சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 9th டேபிள் நான் எழுதுறேன்னு பாருங்களேன். ஸோ 1 9s ஆர் என்னதுன்னா 9, ஓர் 9 9. ஸோ 2 9s ஆர் 18. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணா என்ன வரும்? 8 + 1 என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 அப்படின்னு வரும், சரிங்களா? ஸோ இதே மாதிரி 3 9s ஆர் 9 27. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு யூனிட் டிஜிட் என்ன வரும்னா 9. இந்த மாதிரி 9 கூட நீங்க எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் சரி, கிடைக்கக்கூடிய ஆன்சரோட சம் வந்து மறுபடியும் உங்களுக்கு என்னவா தான் இருக்கும்னா 9ஆ தான் இருக்கும், சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 9 9s ஆரே பாருங்களேன். ஸோ 9 9s ஆர் உங்களுக்கு என்னது 81. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணுங்க, 8 + 1 உங்களுக்கு என்னன்னா 9. ஸோ அப்போ 9ஓட எந்த நம்பர் நீங்க மல்டிபிள் பண்ணாலும் கிடைக்கக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு 9ஆ தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ்ல நிறைய சம் இருக்கு, நம்ம இது 2 பார்ட்டா நம்ம வந்து கொண்டுட்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் வந்து கொஞ்சம் சம்ஸ்லாம் எடுத்திருக்கிறேன். செகண்ட் பார்ட்ல நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ முதல் சம்முக்கு போயிடலாம். இந்த 9th ரூல் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 9th ரூல் வந்து எதுக்கு உங்களால அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னா, சப்போஸ் அப்ராக்சிமேஷனா கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ராக்சிமேஷன் மீன்ஸ் நமக்கு வந்து இப்போ வந்து 1/3 அப்படின்னா நமக்கு என்னன்னு வரும்? 0.3333 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வந்து கரெக்டான வேல்யூ கிடையாது, இதுதான் அப்ராக்சிமேஷன், தோராயமான மதிப்பு. ஸோ இந்த மாதிரி மதிப்பு வந்து உங்களுக்கு தோராயமா வந்துருந்துச்சுன்னா இந்த 9th ரூலை யூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அப்போ நீங்க வந்து என்ன செய்யணும்னா கான்செப்ட் வைஸ், அதாவது ஆர்டினரியா நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த 9th ரூல் வந்து மேக்சிமம் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து சாட்டிஸ்பிகேஷன் ஆகும். ஸோ இப்போ சிம்பிளா ஒரு வேல்யூ கொடுக்குறேன் பாருங்களேன். நமக்கு வந்து இப்போ 19 இருக்குது, இன்னொன்னு வந்து 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 39 அப்படின்னு ஆன்சர் வரும், ஓகேங்களா? ஸோ நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ இந்த 9th ரூல் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எல்லாத்தையுமே இது யூனிட் டிஜிட்டா நீங்க மாத்தணும். அப்ப யூனிட் டிஜிட்டா மாத்துறீங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 1 + 9 உங்களுக்கு என்னன்னா 10. ஸோ யூனிட் டிஜிட்னா உங்களுக்கு சிங்கிள் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கணும். அப்போ 2 டிஜிட்ல ஆன்சர் வந்துச்சுன்னா அதையும் மாத்திருங்க. அப்போ 1 + 0 ஆன்சர் என்னன்னா 1. அப்போ இந்த ரெண்டோட யூனிட் டிஜிட் உங்களுக்கு 1, சரிங்களா? பிளஸ் அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 20 அப்படின்னா நமக்கு வந்து 2 + 0 ஆன்சர் என்னன்னா 2. இது யூனிட் டிஜிட் தான், இதை 2னே வச்சுக்கலாம். அடுத்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது? நமக்கு 12 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு வந்து யூனிட் டிஜிட்டா மாத்த போறோம். அப்போ 12 வந்துச்சுன்னா ஃபர்தரா மறுபடியும் இதை நீங்க ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 2 + 1 எங்க வருது அப்படின்னா, ஸோ இதுவும் 2 + 1, அப்போ நமக்கு 3 = 3 அப்படின்னு வருது, சரிங்களா? அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 39. அதே மாதிரி பாருங்க, இந்த ரெண்டோட யூனிட் டிஜிட் வந்து இந்த எல்ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய ஆர்ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட்டுக்கும் எல்ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட்டும் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா சேமா இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதான் 9th ரூல் படி இப்படிதான் செய்ய போறோம். அதாவது நம்ம சம் பண்ண போறோம். சம் பண்ணி உங்களுக்கு எத்தனை டிஜிட் இருந்தாலும் சரி, அதாவது 2 டிஜிட் வேல்யூவா இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா 3 டிஜிட் வேல்யூவா இருந்தாலும் சரி, இல்ல எத்தனை டிஜிட்னாலும் சரி, எத்தனை பெரிய டிஜிட்டா இருந்தாலும் சரி, அது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி சம் பண்ணி நீங்க யூனிட் டிஜிட்டா நீங்க ஃபர்ஸ்ட் மாத்தணும், சரிங்களா? அது யூனிட் டிஜிட்டா மாத்திட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா எல்ஹெச்எஸ் ஓட வேல்யூவும் ஆர்ஹெச்எஸ் ஓட வேல்யூவும், அதாவது எல்ஹெச்எஸ் ஓட யூனிட் டிஜிட்டும்
RHS ஓட யூனிட் டிஜிட்டும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இந்த 9th ரூல் எப்போ மட்டும் நம்மளால சாட்டிஸ்பிகேஷன் பண்ண முடியாதுன்னா, உங்களுக்கு அப்ராக்சிமேஷன் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அப்போ மட்டும் நம்மளால இதை செய்ய முடியாது. ஸோ தட் மீன்ஸ் டிவிஷன்ல வரக்கூடியது. ஸோ எல்லா டிவிஷனும் கிடையாது, சில டிவிஷனுக்கு கரெக்டா அக்யூரேட்டா, இப்ப நமக்கு பாயிண்ட்ல இருந்தாலுமே 14.25 அப்படி அக்யூரேட்டா ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா 5 அப்படி போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நமக்கு அப்ராக்சிமேஷன் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த அப்ராக்சிமேஷன் வேல்யூக்கு 9th ரூல நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பார்ட்டா இப்ப நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா சம் போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம், இந்த சம் எடுத்துக்கிறேன். சோ இந்த சம்ல பாருங்களேன், நமக்கு வந்து சோ இதுல வந்து 460 பிளஸ் 927 மைனஸ் 433 பிளஸ் கொஸ்டின் மார்க் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதைதான் நம்ம சால்வ் பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? அப்ப நம்ம இப்ப கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இங்க பாருங்க, நான் என்ன செய்யறேன்னா 9th ரூல் யூஸ் பண்றேன். ஸோ 9th ரூல்ல என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 பிளஸ் 6 பிளஸ் 0 ஆட் பண்ணா நமக்கு 10 கிடைக்கும். ஸோ இதை மறுபடியும் யூனிட் டிஜிட்டா மாத்தணும்னா 1 பிளஸ் 0 1. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் சம்ங்கிறதுனால அப்படி ஸ்டெப்பா எழுதுறேன். அடுத்த ஸ்டெம்ல இருந்து நம்ம டைரக்டாவே போயிடலாம். ஸோ அப்ப இங்க 1 வரும். அடுத்து இங்க பாருங்க, ஸோ இங்க வந்து 7 பிளஸ் 2 9, 9 பிளஸ் 9 வந்து 18 வரும். ஸோ மறுபடியும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 9. ஸோ 1 பிளஸ் 8 வந்து உங்களுக்கு 9. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க 4 பிளஸ் 3 7, 7 பிளஸ் 3 10. ஸோ 1 பிளஸ் 0 மறுபடியும் 1. ஸோ -1. எனக்கு கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 31 ஸ்கொயரை நம்ம எப்படி பண்ணலாம்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஸோ 3 பிளஸ் 1 வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4. ஸோ 4 ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ 4 ஸ்கொயர் நமக்கு என்னது 16. ஸோ மறுபடியும் உங்களுக்கு 2 டிஜிட் கிடைக்குது. ஸோ 2 டிஜிட்னா நம்ம என்ன செய்யணும், அது சிங்கிள் டிஜிட்டா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப 6 பிளஸ் 1 என்னன்னு வரும் கேட்டீங்கன்னா 7 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்ப இங்க 7. ஸோ அப்ப நமக்கு இங்க +1 -1 என்னவாயிடும்னா கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ 9 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அப்ப எனக்கு வந்து இங்க எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 9 நான் அந்த சைடு கொண்டு போறேன். ஸோ 9 அந்த சைடு போச்சுன்னா என்னவாயிடும், +9 அந்த சைடு போச்சுன்னா -9 மாறும். சரிங்களா? ஸோ -9 இருந்தா உங்களுக்கு வந்து -2 கிடைக்கும். சோ அப்ப நமக்கு மைனஸ்ல ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது 9th ரூல வச்சு நம்ம செய்யறோம். கரெக்ட் தானே? சோ 9th ரூல வச்சு செய்யும் போது உங்களுக்கு மைனஸ்ல மேபி ஆன்சர் வந்துச்சுன்னா இந்த ஆன்சரை 9ல இருந்து சப்ராக்ட் பண்ணிருங்க. சோ 9 - 2 நம்மளோட ஆன்சர் என்னது 7. சோ எக்ஸோட ஆன்சர் நமக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 7 கிடைக்கும். சோ 7 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? சோ இத இன்னொரு மாதிரியும் செய்யலாம். நமக்கு வந்து இங்க பாருங்களேன், இப்ப எனக்கு வந்து 19 ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், சம் யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறோம்னா சோ 9 பிளஸ் 1 1 பிளஸ் 9 வந்து 10. சோ மறுபடியும் ஃபைனல் ஆன்சர் யூனிட் டிஜிட் 1ன்னு கிடைக்கும். அப்ப நல்லா கவனிச்சுக்கணும். இந்த 9 வந்துச்சுன்னா டைரக்டாவே இதை நீங்க கேன்சல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா 9 கூட ஆட் பண்ணா ஃபர்தரா அந்த பக்கத்துல இருக்க நம்பர் தான் நமக்கு யூனிட் டிஜிட்டா வரப்போகுது. ஓகேங்களா? சோ அப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த சம இப்படியே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ 6 பிளஸ் 4 10. சோ நம்ம டைரக்டா போடுறேன். சோ 10 அப்படின்னா 1 பிளஸ் 0 1, நமக்கு 1ன்னு வந்துரும். பிளஸ் எனக்கு இங்க 9 இருக்கு, டைரக்டாவே கேன்சல் பண்ணிடலாம். 7 பிளஸ் 2 9, அதாவது இப்போ 2 9 இருந்தா நீங்க கேன்சல் பண்ணிருங்க. 7 பிளஸ் 2 9ங்கிறப்போ அந்த 9 நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இங்க 4 பிளஸ் 3 7, 7 பிளஸ் 3 என்னன்னா 10. ஓகேங்களா? சோ அப்ப 10 மீன்ஸ் -1ன்னு அர்த்தம். பிளஸ் கொஸ்டின் மார்க். இங்க எப்பவும் போலதான் 3 பிளஸ் 1 4, 4 ஸ்கொயர் 16, 16 பிளஸ் 1 7. அப்ப இங்க 7 வந்துரும். சோ இந்த +1 -1 கேன்சல் ஆயிடும். இந்த 9 இருந்தாலும் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப டைரக்டாவே நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 7 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? சோ இதான் 9th ரூல். சோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ல நம்ம பண்ணலாம். சோ இது ஆர்டினரியா நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலா இப்ப 460. சோ அப்புறம் 9 to 7 ஆட் பண்ணணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 7 8 அப்புறம் வந்து 13. சோ இதுல இருந்து 433 வந்து நீங்க சப்ராக்ட் பண்ணணும். 7 - 3 4 அப்படி போயிட்டே இருக்கும். சோ இதை விட இந்த யூனிட் டிஜிட் வச்சு பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதுல யாருக்காவது டவுட் இருந்தா திருப்பி ஒரு டைம் வீடியோவை பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? செகண்ட் சம் போயிடலாம். சோ செகண்ட் சம் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ல இருக்கு அப்படிதானே? சரி, ஓகே. நமக்கு பாயிண்ட்ல இருக்குது அப்படின்னா அப்ராக்சிமேஷனா இருக்குதா இல்ல அப்படின்னா வந்து எக்ஸெட்ராவா போகுதான்னு பாருங்க. சோ நமக்கு வந்து கரெக்டா தான் இருக்கு, ரொம்ப அப்ராக்சிமேஷன்லாம் இல்ல. சோ இதுக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி, அது 1 1 1 1 எக்ஸெட்ரா அப்படின்னு வரல. சரிங்களா? அப்ப நம்ம இதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் இருக்கு, நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் இருக்கு, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். மைனஸ்
இது எல்லாத்தையும் ஆட் பண்றேன். இங்க பாருங்க 9 இருந்தா நீங்க டைரக்டாவே கேன்சல் பண்ணிக்கலாம். சோ மத்தது ஆட் பண்ணுங்க. 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5. அப்ப இங்க 5 வந்துரும். சரிங்களா? சோ 5 வந்துரும். அடுத்து என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் இருக்கு. சோ இங்க ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 6 + 7 வந்து உங்களுக்கு 13. ஓகேங்களா? சோ 13 + 1 வந்து 14 வரும். இது 2 டிஜிட்டா இருக்கு. மறுபடியும் யூனிட் டிஜிட்டா மாத்துனீங்கன்னா 4 + 1 உங்களுக்கு என்ன ஆயிடும்னா 5 ன்னு மாறிடும். சோ மைனஸ் இங்க பாத்தீங்கன்னா சோ 3 + 1 + 3 4, 4 + 3 7. சரிங்களா? 7 + 1 8. இங்க வந்து 10 11 அப்படி நமக்கு கிடைக்கும். சோ 11 அப்படின்னா சோ கரெக்டா ஆட் பண்ணிருக்கமான்னு பாத்துக்கோங்க. 11 அப்படின்னா 1 + 1 நமக்கு என்ன வரும்னா 2 அப்படின்னு வரும். அப்ப இங்க 2 வந்துடும். ஓகேங்களா? சோ மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்க பாருங்க 3 + 3 6, 6 + 3 9. இந்த 3 3 6 9 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 1 + 1 என்ன வருதுன்னா 2 வருது அப்படின்னு போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இங்க நம்ம போடும்போது நமக்கு வந்து 7 + 3 10, 10 + 3 13, 13 + 4 17 அப்படின்னு கிடைக்கும். சோ 7 + 1 என்ன வந்து வரும் அப்படின்னா யூனிட் டிஜிட் 8 அப்படின்னு வரும். சோ இன்ட்டு இங்க 2 9 நம்ம டைரக்டாவே கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது 6 அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ பிளஸ்ல இருந்தா 9 டைரக்டாவே கேன்சல் பண்ணிடலாம். மல்டிபிள் இருந்தா அதை மல்டிபிள் பண்ணிட்டு தான் நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். அப்பதான் கரெக்டான ஆன்சர் வரும். இல்லைன்னா ஒரு சில இடத்துல நமக்கு ஆன்சர் வராது. ஓகேங்களா? சோ அப்ப இங்க நம்ம என்ன செய்யலாம்? இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -5 க்கு +5 கேன்சல் ஆயிடும். சோ அப்ப x - 2. அடுத்து இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 8 6 48. சோ நமக்கு 2 டிஜிட்டா இருந்தா இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா 4 + 8. அப்ப என்ன வருது நமக்கு? சோ 4 + 8 வந்து மறுபடியும் 12. மறுபடியும் 2 டிஜிட்டா இருக்கு. சோ ஃபர்தரா இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா 2 + 1 என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 3 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்ப இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சோ -2 அந்த சைடு போச்சு அப்படின்னா +2 ஆயிடும். சோ 3 + 2 5. ஓகேங்களா? அப்ப எந்த இதுக்கு யூனிட் டிஜிட் 5ன்னு வருதோ அதுதான் அதோட ஆன்சரா இருக்கும். சோ இப்ப நமக்கு இங்க 4 ஆன்சர் இருக்கு. இது எல்லாமே யூனிட் டிஜிட்டா கன்வெர்ட் பண்றோம். இந்த 9 டைரக்டாவே கட் பண்ணிடலாம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 7 + 1 என்ன வரும்னா 8 அப்படின்னு வரும். சோ இங்க வந்து 7 + 3 10, 10 + 1 11 அப்படின்னு வருது. 1 + 1 என்ன வந்துரும்னா 2 வந்துரும். சோ இந்த ஆப்ஷன் இல்ல, இந்த ஆப்ஷன் இல்ல. சோ இதை ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆட் பண்ணா 1 + 1 2, 2 + 2 4, 4 + 3 7. சோ இந்த ஆப்ஷனும் இல்லை. ஏன்னா எனக்கு யூனிட் டிஜிட் 5 வரணும். சரிங்களா? சோ அப்ப இதை ஆட் பண்ணும்போது 1 + 4 5, 5 + 7 வந்து 12ன்னு வரும். இதை ஃபர்தரா நீங்க இது பண்ணீங்கன்னா 3ன்னு வருது. சோ இந்த ஆப்ஷனும் இல்ல. அப்ப இதை பண்ணா 9 டைரக்டாவே கேன்சல் பண்ணிக்கலாம். சோ 3 + 1 4, 4 + 1 என்னதுன்னா 5. அப்ப நம்மளோட ஆன்சர் இதுதான் 1139. சோ இதான் 9th ரூல். ஓகேங்களா? இல்ல இருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம். சோ ஓகே, அடுத்த சம் நமக்கு வந்து அடுத்த கொஸ்டின். சோ இந்த சம் பாருங்க. இது ஜென்ரலா நமக்கு வந்து டிவைடர்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு பாட்மாஸ் ரூல் படி இதை ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் கரெக்டா எழுதிக்கிறேன். சரிங்களா? பாட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து ஹாஃப் இல்லை இப்ப இன்னும் மாத்திருக்காங்க, பிட் மாஸ் மாத்திருக்காங்க. ஹாஃப்னாலும் மல்டிப்ளை தான். அடுத்து டிவிஷனுக்கு நீங்க அடுத்த முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், லாஸ்ட்ல தான் சப்ட்ராக்ஷன். அப்ப இதை வந்து இப்படி எழுதிக்கிறேன். 572 டிவைடட் 13 மல்டிப்ளை 12 -16 இஸ் ஈக்குவல் டு 8. பவர்ல வந்து கொஸ்டின் மார்க், அப்போ பவர்ல எக்ஸ் இருக்குதா அர்த்தம். சோ அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? சோ அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இதை நான் யூனிட் டிஜிட்டா நான் கன்வெர்ட் பண்றேன். சோ யூனிட் டிஜிட்டா கன்வெர்ட் பண்ணா நம்ம என்ன செய்வாங்க பாருங்க. 7யும் 2வையும் ஆட் பண்ணா 9. 7 + 2 9. டைரக்டாவே ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம். சோ ரிமைனிங் 5 இருக்குது. பை இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணோம்னா 1 + 3 என்ன வரும்னா 4 அப்படின்னு வரும். இன்ட்டு இது எனக்கு வந்து 2 டிஜிட்டா இருக்கு. சிங்கிள் டிஜிட்டா மாத்துறேன். 2 + 1 எனக்கு என்ன வரும்னா 3 வரும். சோ -6 + 1 எனக்கு என்னன்னா 7 இஸ் ஈக்குவல் டு 8 பவர் x. ஓகேங்களா? சோ அடுத்து இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 5 3s are எனக்கு 15 அப்படின்னு கிடைக்கும். சோ 15 அப்படின்னா மறுபடியும் இதை யூனிட் டிஜிட்டா மாத்துறீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க. சோ 1 + 5 எனக்கு என்ன வருதுன்னா 6 வருது. பை 4 - 7 இஸ் ஈக்குவல் டு 8 பவர் x. ஓகேங்களா? சோ இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுத்தாலும் சரிதான், இல்லைன்னா இதை வந்து பாயிண்ட்ல கன்வெர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சோ இப்ப பாயிண்ட்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 1 4s are 4, ஒரு நாள் 4, மிச்சம் 2 இருக்கும், மீதி 2 இருக்கும். சோ பாயிண்ட் வச்சீங்க அப்படின்னா வந்து நமக்கு 1 4s are 4, சாரி, 1 4s are 4, ரிமைனிங் 2. சோ 2 வந்து 4 ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்ப பாயிண்ட் வச்சிட்டீங்கன்னா 20 ஆயிடும். சோ 5 4s are 20, 1.5 கிடைக்கும். சோ நமக்கு வந்து இது அப்ராக்சிமேஷன் வேல்யூ இல்ல, ரவுண்ட் வேல்யூ தான். சோ 1.5நாலும் நம்ம பாயிண்ட் கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 5 + 1 என்ன வருதுன்னா 6 வருது. சோ 6 - 7 இஸ் ஈக்குவல் டு 8 பவர் x. ஓகேங்களா? சோ அப்போ 6 - 7னா உங்களுக்கு -1 அப்படின்னு கிடைக்கும்.
நான் சொல்லியிருக்கிறேன் மைனஸ்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த வேல்யூவை 9ல இருந்து சப்ராக்ட் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 8 பவர் எக்ஸ். ஸோ 9ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணா 8 அப்படின்னு கிடைக்குது. இங்க 8 பவர் எக்ஸ் எனக்கு பவர்ல தான் வேணும். சரிங்களா? அப்போ இதோட அர்த்தம் என்னன்னா எக்ஸுக்கு பதிலா என்ன வேல்யூ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது யூனிட் டிஜிட். எல்ஹெச்எஸ் வந்து யூனிட் டிஜிட் 8 இருக்கு. அதே மாதிரி எக்ஸுக்கு நம்ம வந்து என்ன வேல்யூ அப்ளை பண்ணோம்னா எனக்கு யூனிட் டிஜிட் வந்து 8 வரும் அப்படின்னு நம்ம செக் பண்றோம். ஸோ இதை நான் ஆப்ஷன்ல இருந்து எடுத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் 4 போட்டு பாக்குறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 4 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ 8 இஸ் ஈக்குவல் டு 8 பவர் 4 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ 8 பவர் 4னா நீங்க அதை எக்ஸ்பான்ஷன் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இதை மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க. 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8. ஸோ மல்டிபிள் பண்ணா நம்மளோட ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. 8 8s ஆர் நமக்கு வந்து 64 வருமா? ஓகேங்களா? ஸோ 8 8s ஆர் 64. மறுபடியும் 8 இது பண்ணீங்கன்னா 512 வரும். 8 8s ஆர் 64. ஸோ 8 கியூப் வந்து 512. மறுபடியும் இது 8 கூட மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 4096 கிடைக்கும். ஸோ 9 டைரக்டாவே கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 6 + 4 10. ஸோ 1 + 0 1 கிடைக்கும். அப்ப எல்ஹெச்எஸ் எனக்கு 8 கிடைச்சிருக்கு. இங்க ஆர்ஹெச்எஸ் எனக்கு 1 இருக்கு. அப்ப ரெண்டுமே இது ஈக்குவல் கிடையாது. அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வராது. சரிங்களா? இப்போ செகண்ட் ஆன்சர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ 8 இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் அப்படின்னு போடுவீங்க. ஸோ 8 ஸ்கொயர் உங்களுக்கு வந்து 64. ஸோ ஃபர்தரா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க. இப்போ ஆட் பண்ணாலும் 10. ஸோ யூனிட் டிஜிட் வந்து நீங்க 1 மாத்துவீங்க. ஸோ இப்பவும் இது ஈக்குவலா இல்ல. அதனால எனக்கு ரெண்டாவது ஆப்ஷனும் வராது. ஸோ மூணாவது ஆப்ஷன் எடுக்கிறேன். எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ அப்போ 8 இஸ் ஈக்குவல் டு 8 பவர் எக்ஸுக்கு பதிலாக 3 போடுறோம். ஸோ 8 கியூப்னா 8 8s ஆர் 64. 64 8s ஆர் 512 வரும். சரிங்களா? ஸோ இப்போ ஆட் பண்ணி பாருங்க. 5 + 1 6, 6 + 2 8. அப்போ இப்போதான் எனக்கு வந்து ரெண்டுக்குமே யூனிட் டிஜிட் என்னவா இருக்குன்னா சேமா இருக்கு. அப்ப எக்ஸோட வேல்யூ 3ன்னு அப்ளை பண்ணும்போது தான் எனக்கு எல்ஹெச்எஸ் ஓட யூனிட் டிஜிட்டும் ஆர்ஹெச்எஸ் ஓட யூனிட் டிஜிட்டும் சேமா இருக்கு. ஸோ அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து 3 தான். சரிங்களா? ஒருவேளை அடுத்ததுக்கும் நமக்கு வந்து ஒருவேளை இப்ப எனக்கு இங்க 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க 5 இருந்துச்சுன்னா நமக்கு 8 பவர் 5 வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணா அதுவும் 8ன்னு தான் கிடைக்கும். அது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா தான் வரும். அப்ப அப்படி உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனும் யூனிட் டிஜிட் 8 வருது அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல இதை நம்ம ஆர்டினரியா தான் சால்வ் பண்ணணும். வேற வழி கிடையாது. சரிங்களா? ஏன்னா இப்ப எனக்கு 6ன்னு ஆப்ஷன் இருக்கிறதுனால ஓகே எனக்கு 6 வந்து யூனிட் டிஜிட் 8 வராது. அதனால பிரச்சனை இல்லை. ஆனா இங்க ஒருவேளை எனக்கு ஆப்ஷன் 5 இருந்துச்சு அப்படின்னா 8 பவர் 5ம் எனக்கு யூனிட் டிஜிட் எதுல தான் முடியும்னா 8ல தான் முடியும். சரிங்களா? சோ அதனால நமக்கு வந்து யூனிட் டிஜிட் 8ல முடியறப்போ எனக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா வந்துரும். சோ அந்த டைம்ல எனக்கு வந்து ரெண்டுக்குமே 3ங்கிற யூனிட் டிஜிட் 8ங்கிற யூனிட் டிஜிட் வரதுனால சோ 3ஆ 5ஆன்னு கன்ஃபியூஸா இருக்கும். சோ அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இதை ஆர்டினரியா நம்ம சால்வ் பண்ணி தான் ஆன்சர் கொண்டுட்டு வரணும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். சோ இந்த சம் எடுத்துக்கிறேன். இப்ப நமக்கு வந்து இதுவும் நமக்கு வந்து ஃபிராக்ஷன் பாயிண்ட்ல இருக்கு. சோ பாயிண்ட்ல இருந்தாலும் இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து இந்த 9th ரூல் படி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அப்போ பாருங்க. சோ 42.5 அப்படின்னு இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன செய்யணும்? சோ 42.5 அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் நான் யூனிட் டிஜிட் எடுத்து வச்சுக்கிறேனே. சோ 5 + 4 9 கேன்சல் ஆயிடும். இது யூனிட் டிஜிட் 1. சரிங்களா? சோ வந்து 6 + 1 7, 7 + 5 12. சோ 12 அப்படின்னா 12 + 1 வந்து 3. இது யூனிட் டிஜிட் 3. சோ இங்க 5 + 5 10, 10 + 1 11, 1 + 1 2 தான் யூனிட் டிஜிட். இங்க 8, 8 1 கேன்சல் ஆயிடும் 9. அப்போ 5 தான் யூனிட் டிஜிட். அப்ப நான் இங்க பண்ணும்போது எனக்கு இங்க பாருங்க 5ம் 4ம் 5 + 4 9 கேன்சல் ஆயிடும். அப்போ 2 இன்ட்டு ஸோ 5 + 1 வந்து 6 பிளஸ் இங்க வந்து 7 + 3 10, 10 + 5 15 அப்படின்னு வரும். ஸோ 1 + 5 வந்து நமக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இன்ட்டு 5 + 2 7. ஸோ இங்க வந்து 4 + 2 6, 6 + 1 7. கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்றேன். 6 2s are 12. ஸோ 2 டிஜிட்னா மறுபடியும் ஆட் பண்ணணும். 2 + 1 என்னன்னா 3. 6 7s are 42. ஸோ மறுபடியும் ஆட் பண்ணீங்கன்னா 4 + 2 6. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு 7 + x. ஸோ 6 + 3 உங்களுக்கு என்ன வரும்னா 9 வரும். 7 + x. இந்த 7 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. சரிங்களா? +7 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்னா -7ஆ மாறிடும். ஸோ 9 - 7 என்ன வரும்னா 2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ எதோட யூனிட் டிஜிட் 2ன்னு இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். டிஜிட் 2 வந்து 155 தான் இருக்குது.
அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து 155. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்மளோட அகாடமில வந்து நமக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸும் நமக்கு போயிட்டு இருக்குது. ஸோ ஆஃப்லைன்ல டெஸ்ட் சீரீஸும் போயிட்டு இருக்குது. ஸோ விருப்பப்பட்டவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கீழே அகாடமி நம்பர் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ 6th சம். இது நமக்கு ரூட் வேல்யூவா இருக்குது. இந்த மாதிரி ரூட் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரூட்ல இருந்து வெளியில எடுத்துருக்கலாம். சரிங்களா? ஏன்னா ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஸோ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஸ்கொயர் வேல்யூ படிச்சிருப்போம். அதாவது 1 ஸ்கொயர் 1, ஸோ 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஒரு 10 ஸ்கொயர் வரைக்கும் நான் இங்க எழுதிக்கிறேன். 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, ஸோ 10 ஸ்கொயர் 100. இது ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ திருப்பி ஒரு டைம் எழுதுறேன். இப்போ நான் வந்து 5, 7, 7, 6க்கு நான் ரூட் வேல்யூ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது யூனிட் டிஜிட் பாருங்க, இது 6ல முடிஞ்சிருக்கு. அப்ப எனக்கு இங்க ஸ்கொயர் வேல்யூல எதெல்லாம் 6ல முடியுதுன்னு பாருங்க. 4 ஸ்கொயரும் 6ல தான் முடியுது, 6 ஸ்கொயரும் 6ல தான் முடியுது. அப்ப இது ரூட்ல இருந்து நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா ஒன்னு 4ல முடிகிற நம்பர் ஆன்சரா வந்திருக்கும், இல்லைன்னா 6ல முடிகிற நம்பர் ஆன்சரா வந்திருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு நம்பரை கட் பண்ணிருங்க. அடுத்து 57 அப்படின்னு இருக்குது. ஸோ 57னா இங்க 57க்கு நியர்பை வேல்யூ என்னன்னு பாருங்க. நியர்பை வேல்யூனா 57க்கு குறைஞ்ச வேல்யூ. சரிங்களா? ஸோ அப்ப பாத்தீங்கன்னா 8 ஸ்கொயர் 64 மாடுது, 7 ஸ்கொயர் தான் உங்களுக்கு 49. அப்ப 57க்கு நியர்பையான ஸ்கொயர் வேல்யூ 49 தான். 49 எதோட ஸ்கொயர்? 7ஓட ஸ்கொயர். அப்போ ஒன்னு இதோட ஆன்சர் 74 இருந்திருக்கும், இல்லைன்னா 76 இருந்திருக்கும். ஸோ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு இடையில எனக்கு 75ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த 75க்கு நான் ஸ்கொயர் எடுக்கிறேன். இல்லைன்னா நீங்க 74 ஸ்கொயர் தனியா கண்டுபிடிக்கலாம், 76 ஸ்கொயர் தனியா கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த 75க்கு ஸ்கொயர் எடுப்பேன். ஸோ 75 ஸ்கொயர் அப்படின்னா இதோட ஷார்ட்கட் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் டிஜிட் 5 இருக்கா. ஸோ 5 ஸ்கொயர் 25. அடுத்து 7 இருக்குன்னா 7க்கு அடுத்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணுங்க. 7க்கு அடுத்த நம்பர் 8. ஸோ 7 8s are 6. சரிங்களா? சோ 5625 கிடைச்சிருக்குது. இந்த 5625 வந்து இந்த 5776 விட உங்களுக்கு வந்து குட்டியான நம்பர், சின்ன நம்பர். சரிங்களா? அப்ப இதுக்கு 75 ஸ்கொயர் வந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு 75 விட பெரிய மதிப்பு தானே ஆன்சரா வந்திருக்கணும். சோ அப்ப கண்டிப்பா இதோட ஆன்சர் என்னவா தான் இருந்திருக்கும் அப்படின்னா 76 ஸ்கொயரா தான் இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ரூட் 5776ஓட வேல்யூ 76 மைனஸ் அதே மாதிரி இங்க. சோ இங்க நமக்கு வந்து சோ ரூட் ஆஃப் 1444. சோ யூனிட் டிஜிட் 4ல முடியுது. அப்ப 2ல முடிகிற நம்பரா இருக்கலாம், இல்லைன்னா 8ல முடிகிற நம்பரா இருக்கலாம். 4 கட் பண்ணிடுவீங்க. 14க்கு நியர்பை வேல்யூ 9. 9 எதோட ஸ்கொயர்னா 3ஓட ஸ்கொயர். சோ ரெண்டுக்கு பெட்வீன்ல 35 ஸ்கொயர் கண்டுபிடிங்க. சோ 5 ஸ்கொயர் 25, 3க்கு அடுத்த நம்பர் 3 4s are 12. சோ 1225 இது பெரிய வேல்யூ. அப்ப இதுக்கு 38 தான் ஆன்சரா இருந்திருக்கும். சோ இது ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா 38. ஓகேங்களா? சோ 729 நமக்கு ஈஸி தான், இருந்தாலும் இதே நம்ம ஷார்ட்கட்ல போடுறோம். சோ 9 அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு 3யும் 9ல தான் முடியும், 7ம் 9ல தான் முடியும். ஒரு நம்பரை கட் பண்ணிடுவீங்க. 7க்கு நியர்பை வேல்யூ 4. சோ 4 வந்து 2ஓட ஸ்கொயர். சோ 25 ஸ்கொயர் 625 தெரியும். அப்ப இதோட ஆன்சரும் 27 தான் இருந்திருக்கும். இஸ் ஈக்குவல் டு 43 பிளஸ் கொஸ்டின் மார்க் எனக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சோ நம்ம 9th ரூல் யூஸ் பண்றோம். ரூட்ல இருந்து வெளியில எடுத்துட்டு தான் நீங்க 9th ரூல் இதை யூஸ் பண்ணணும். சோ ரூட் உள்ளே வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேஷனா மாறிடும், ஆன்சர் வராது. ஓகேங்களா? சோ இதை மாத்திட்டு நீங்க 9th ரூல் கன்வெர்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் எழுதுறேன். சோ 9th ரூல் கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா நமக்கு 13 வரும். சோ 13 3 + 1 வந்து என்னது 4. டைரக்டா எழுதுறேன். சோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 11 வரும். சரிங்களா? 11னா 1 + 1 என்ன வரும்னா 2. சரிங்களா? சோ -2. அடுத்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 7 + 2 9. சோ 9 அப்படிங்கறத நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 4 + 3 எனக்கு என்ன வருது அப்படின்னா 7 வருது. பிளஸ் எனக்கு கொஸ்டின் மார்க் எக்ஸ். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண சப்ராக்ட் பண்றேன். 4 - 2 2. சோ +9 இஸ் ஈக்குவல் டு 7 + x. ஓகேங்களா? சோ நமக்கு வந்து 9 அப்படின்னாலே டைரக்டாவே நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ டைரக்டாவே ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரக்டா ஸ்கிப் பண்ணோம்னா இங்க 2 கிடைக்கும். சோ 2 இஸ் ஈக்குவல் டு 7 + x. +7 வச்சுன்னா -7 மாறிடும்.
ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா எக்ஸோட வேல்யூ -5. நான் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து இப்படி மைனஸ்ல வந்துச்சுன்னா அதை 9ல இருந்து சப்ராக்ட் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப யூனிட் டிஜிட் எதுக்கு 4ன்னு வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பாருங்க, யூனிட் டிஜிட் வந்து 7 வருது, அப்ப இது வராது. இங்க 2 வருது, இதுவும் வராது. இங்க 8 வருது, இதுவும் வராது. இது 6 வருது, இதுவும் வராது. ஸோ 2 + 2 4, இதுதான் நம்மளோட ஆன்சரா இருந்திருக்கும். சரிங்களா? புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம். இது வந்து நமக்கு வந்து 7th ரூல் 9th ரூல் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலா ஆர்டினரியா நம்ம செஞ்சு பார்க்க வேண்டியதான். ஸோ √52 × 27 / 6 + 26 - 4, இதோட ஆன்சர் என்னன்னு நம்ம கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்றேன். சிம்பிளிஃபை பண்ணா ஃபர்ஸ்ட் நான் 3 டேபிள்ல போடுறேன். ஸோ 2 3s are 6, 9 3s are 27, 2 3 6, 9 3 27. அப்புறம் 2 டேபிள்ல கட் பண்ணலாம். ஸோ 2 2s are 4, carry 1, 6 2s are 12. ஓகேங்களா? ஸோ அப்ப நமக்கு வந்து அது இது பண்ணியாச்சு. ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா 26 × 9 + 26 - 4. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நம்மளோட ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ 9 6 are 54, 9 6 54, மிச்சம் 5. ஸோ 9 2s are 18, 9 2 18. ஸோ 18 5 கூட்டினீங்க அப்படின்னா 23 வருது. ஸோ 234 அப்படின்னு வருது. ஸோ √234 + 26 - 4. ஸோ 26 இது கூட ஆட் பண்றேன். ஆட் பண்ணோம்னா 6 + 4 10, carry 1. ஸோ 3 + 2 5 + 1 6. ஸோ 260. 260ல இருந்து நீங்க 4 சப்ராக்ட் பண்றீங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா பாரோ வாங்குவீங்க. இது 5, இது 10. ஸோ 10ல 4 கழிச்சீங்கன்னா 6, 5 அப்படியே கீழே கொண்டு வருவீங்க. இங்க 2 அப்படியே கீழே கொண்டு வருவீங்க. ஸோ √256ன்னு வரும். ஸோ √256ங்கிறது எதோட வேல்யூ அப்படின்னா 16ஓட வேல்யூ. ஏன்னா 15² உங்களுக்கு 225. சரிங்களா? அப்ப கண்டிப்பா அடுத்த வேல்யூ தான் இதோட ரூட் வேல்யூவா இருந்திருக்கும். அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து 16. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஸோ நம்ம கிளாஸ்ல வந்து நம்மளோட ஹைடெக் ஐஎஸ் அகாடமில வந்து டிஎன்பிசி எல்லா இதுக்குமே குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமே நம்ம எல்லா புக்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு 16 புக்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். பைலிங்குவலாவே இருக்குது. சரிங்களா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் அதை படிச்சு யூஸ் ஆகிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் யூஸ் ஆகிக்கலாம். ஸோ இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் இதே மாதிரி இப்போ நமக்கு வந்து நான் ஸ்கொயர் வேல்யூல எப்படி நான் சொல்லி கொடுத்தேன், அதை இன்னும் ஈஸியா நீங்க கத்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. ஸோ விருப்பப்பட்டவங்க கண்டிப்பா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஃபர்தரா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட அகாடமில இருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எல்லா புக்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு 16 டைப் ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஃபர்தர் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அடுத்த டாபிக் வந்து நம்ம செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இதுதான். ஸோ புரியல